अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பகவானுடைய பல்வேறு பெருமைகளை திருநாமங்கள் மூலமாக வெளியிடுகிறது. அந்த பெருமைகளெல்லாம் திருநாமங்களாலே சொல்லப்படுகிறது. பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்தவை இவை. இந்த திருநாமங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் 766வது திருநாமமான பிரக்ரஹா என்கிற திருநாமத்தை முதலிலே பார்க்கிறோம். பிரக்ரஹா என்னால் என்ன அர்த்தம் என்னால் அதை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற பொழுது பக்தைஹி உபகிருதம் பத்திர புஷ்பாதிகம் பிரகிருண்ணாதி இது பிரக்ரஹா மிக அழகான அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது பிரக்ரஹா என்னால் என்ன, நன்றாக கிரகிப்பவர், பிரகர்ஷேண கிருண்ணாதி என்ற அந்த அர்த்தத்தை கொண்டு பக்தைஹி உபகிருதம் பக்தர்களாலே கொடுக்கப்படுகிற பத்திர புஷ்பாதிக்கம், அவர்கள் ஒரு இலையை கொடுத்தாலும் ஒரு பூவை கொடுத்தாலும் மிகவும் பிரீத்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா என்று இதை கீதையிலே பகவானே தெரிவித்திருக்கிறார். ஆகையினாலே பத்திர புஷ்பாதிக்கம் பத்திரம் புஷ்பம் இவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்றால், இந்த பத்திரம் புஷ்பம் எல்லாம் ஒரு நாளைக்குத்தான் இருக்கும். அது ஒரு புஷ்பம் என்று சமர்ப்பித்தால் அது எத்தனை ஒரு நாள் என்று கூட சொல்ல முடியாது. சில மணி நேரங்கள் தான் அது உபயோக உள்ளதாக இருக்கும். அதற்கு பிறகு அது வாடி போய்விடும். ஆகினாலே மிக மிக ஒரு எளியதான வஸ்து அது. ஆனால் அதை கொடுத்தாலும் அவன் என்ன தங்கத்தையே கொடுத்தது போல, நிதியையே கொடுத்தது போல அந்த எம்பெருமான் மகிழ்கிறான் என்பதுதான் அவனுடைய பெருமை. அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார் இந்த இடத்துல. பக்தைஹி உபகிருதம், தன்னுடைய அடியவர்களாலே கொடுக்கப்பட்ட பத்திர புஷ்பாதிக்கம், இலை பூ முதலானவற்றை கூட மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அஷ்னாமி பிரயதாத்மனஹா என்று சொன்னான் அல்லவா கீதையிலே, அது அப்படியே சொல்லுகிறான். அவற்றையும் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிறபடியினாலே அவனுக்கு பிரக்ரஹா என்று பெயர். பிரகர்ஷேண கிருண்ணாதி என்கிற அர்த்தத்திலே அப்படி அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். என்ன காட்டினார் என்னால், நம்முடைய இந்திரியங்கள் அவற்றை கடிவாளம் போட்டு அடக்குபவரும் பகவான் தான் என்று சொன்னார். இந்திரியாணி ஹயான்யாகு, இந்திரியங்கள் குதிரை போலேன்னார். கடிவாளம் இல்லாத குதிரை என்ன பண்ணும், கண்ட இடத்துல ஓடும். அது அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் வாக்கியங்களிலே காட்டுகிறார். தாவதா விஷயாரண்யே, விஷயாரண்யே தாவதா. விஷயாரண்யம் என்னால் என்ன, இந்த உலகியல் விஷயங்கள் அது ஒரு பெரிய காடு போல, காட்டில் ஓடினால் திசையே தெரியாதல்லவா, அப்படி இந்த இந்திரியங்கள் ஓடுகின்றதுதான். விஷயாரண்யே தாவதா. எவை எவைன்னு கேட்டார், துர்தாந்த இந்திரியவாஜினஹா, மிகவும் கொடிவைகளான இந்திரியங்களாகிற குதிரைகள். நம்முடைய கண் காது மூக்கு இவைகளுக்குத்தான் இந்திரியங்கள்னு பேர். அதை என்ன பண்ணுகிறான், தத் பிரசாதேன ரஷ்மினேவா, கடிவாளத்தை போல கொண்டு பத்னாதி, அந்த கடிவாளம் கொண்டு
இழுக்கிறா போல என்ன பண்ணுகிறான் என்னால் பிரகிரகவத்து பிரகிரகா, கடிவாளம் கொண்டு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த இந்திரியங்களை எல்லாம் நாம் அடக்கி விடலாம் அல்லவா. ஆகையினாலே விஷயங்கள் என்னும் காடுகளிலே ஓடுகின்ற இந்திரியங்களாகிற குதிரைகளை கடிவாளம் பிடித்து இழுப்பது போல அதை அடக்குபவர். அதனால் அவருக்கு பிரகிரகா என்று பெயர் என்று இப்படி ஒரு அர்த்தம் கொள்ளலாம் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த அர்த்தத்தை காட்டினார். பராசர பட்டர் இது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறது என்று அப்படி அர்த்தம் சொன்னார் அல்லவா. இந்த திருநாமங்களெல்லாம் கிருஷ்ணாவதார திருநாமங்கள் அல்லவா. ஆயினால் அவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், அர்ஜுனஹா சாரதினா அனேனா ரஷ்மிபிவருவ பிரகிருஹியத்தை இதி பிரகிரகா, தாம் சாரதியாக இருந்து கொண்டு அர்ஜுனனை என்ன பண்ணினார் என்னால் கடிவாளம் போல் இழுத்து பிடித்து தம் சொற்படி அவனை நடக்க வைத்தவர்னு சொல்ற. உண்மையில் அந்த யுத்தத்தில் அர்ஜுனன் ஜெயித்தான் என்னால் அதற்கு பூர்த்தியான காரணம் ஆறு கண்ணன் தான். இந்த சமயத்தில் இந்த காரியத்தை செய் என்று அந்த அர்ஜுனனுக்கு அவ்வப்பொழுது ஆலோசனைகள் சொல்லி, இத்தனைக்கும் அர்ஜுனன் என்பவன் ரதி, தேருக்கு தலைவன், இவர் தேரை ஓட்டுகின்ற சாரதி. இருந்தாலும் அவனுக்கும் உபதேசங்களை பண்ணி அவன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவனை என்ன பண்ணினார், பகவத்கீதையை உபதேசித்து அவனே கரிஷ்யே வச்சனந்தவா, நீ சொல்றபடியே செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்படி அவனை ஆக்கினார் அல்லவா. அதனால் தாம் சாரதியாக இருந்த பொழுதிலும் கூட அர்ஜுனனை என்ன பண்ணினார், அந்த ரஷ்மி பிரிவா கடிவாளத்தை போலே அவனை தன்னுடைய வசத்திலே இழுத்து பிடித்தவரவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். சத்யசந்த தீர்த்தர் பிரகிரகா என்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது பிரகிருஷ்டா கிரகா நவகிரகா ஏனேதி, மிகவும் உயர்ந்தவைகளான 9 கிரகங்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த 9 கோள்கள், அந்த 9 கிரகங்களை தம்முடைய கட்டளையின் கீழே உடையவர் பகவான். அதனால்தான் நவகிரகங்களும் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவை. ஆனால் பகவானையே பற்றுகின்றவர்களுக்கு அந்த நவகிரகங்களை பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுவது கூட இதுதான் காரணம். சாதாரணமாக பார்த்தால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்களிலே நவகிரகங்கள் சந்நிதி என்று இருக்காது. என்ன காரணம், எல்லாவற்றுக்கும் தலைவனான பகவானையே நாம் பற்றிவிட்டால் அந்த நவகிரகங்களை தனியாக பற்ற வேண்டிய அவசியமில்லை என்கிற காரணத்தினாலே என்று அப்படி சொல்லுகிறார்கள். அதனால் பிரகிருஷ்டா கிரகா நவகிரகா ஏனேதி, எவனருடைய ஆளுகையின் கீழே நவகிரகங்கள் இருக்கிறதோ என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இன்னொன்று பிரதிஷ்டா கிரகா சோமபாத்திர விசேஷாக யஸ்மாதிதிவா என்று சோமபாத்திரங்களை உடையவர். இன்னும் சொல்றார் பிரகிருஷ்டான் கிருண்ணாதி, சிறந்தவர்களை ஏற்றுக்கொள்ளுபவர். அதனால் இவருக்கு பிரகிரகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தையும் சொன்னார். அடுத்தபடியாக நிகிரகா என்கிறது திருநாமம். நிகிரகா என்பதற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா, ஸ்வவசேன சர்வம் நிகிருண்ணாதி இது நிகிரகா, அதாவது தன்னுடைய வசத்திலே எல்லாவற்றையும் கொண்டு தாம் அடக்கி வைத்திருப்பவர், எல்லாவற்றையும் தம் வசத்திலே அடக்கி கொண்டிருப்பவர். ஆகையினாலே நிகிருண்ணாத்தி என்னால்னா அடக்கி வைத்திருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்ன. அடக்குபவர்னு அர்த்தம். நிகிரகா என்னால் அடக்குபவர். அப்போ எல்லாவற்றையும் தம் வசத்திலே உடையவராகினாலே அவற்றையெல்லாம் தாம் அடக்கி வைத்திருப்பவர் என்று அந்த அர்த்தத்திலே சொன்னார். அதை அப்படியே சத்யசந்த தீர்த்தர் காட்டுகிற பொழுது தைத்தியான் நிகிருண்ணாதீதி நிகிரகா என்று தைத்தியர்கள் அசுரர்களை அடக்குபவர் என்கிறதுனால அவருக்கு நிகிரகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் இந்த திருநாமங்கள் எல்லாம் கிருஷ்ணாவதார திருநாமங்கள் என்கிறது பராசர பட்டருடைய வியாக்கியானத்தினுடைய ஒரு விளக்கம் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியிலே அவர் என்ன அர்த்தம் சொன்னார் என்னால், இப்பொழுது அர்ஜுன பௌருஷ நிரபேட்சேன சாரத்ய வைச்சித்ரியேன நிகிருஹ்யந்தே சத்ரவஹா இதி நிகிரகா, அதாவது அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை எதிர்பார்க்காமலே என்ன பண்ணினானா பகவான் சாரத்திய வைச்சித்ரியேன தன்னுடைய தேரை ஓட்டுகின்ற திறமையாலேயே அந்த விரோதிகளை எல்லாம் அடக்கியவர். தேர்காலாலேயே விரோதிகளை எல்லாம் கொன்று விட்டார். ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதனால் கண்ணன் ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் தேரை ஓட்டுகிறார். தேரை ஓட்டுகிற சாமர்த்தியத்திலேயே எல்லாரையும் தேரினாலேயே இடித்து தள்ளி
பாதி விரோதிகளை தேரினாலேயே அழித்து விட்டார் என்று அப்படி சொல்றார். அதான் சொல்றார், அர்ஜுன பௌருஷ நிரபேட்சேன என்கிறார். அர்ஜுனன் எழுந்து போர் புரிய வேண்டிய அவசியமே இல்லாமல் சாரத்திரை வைச்சிருக்கிறேன ஏவ, தன்னுடைய அந்த சாரத்தியம் செய்யக்கூடிய தேரை ஓட்டுகின்ற திறமையினாலேயே என்ன பண்ணா, சத்ரவகா நிகிரகியந்தே, விரோதிகளெல்லாம் அடக்கப்பட்டு விட்டார்கள். அதனால இவருக்கு நிகிரகா என்று பெயர் என்று இந்த அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். அடுத்தது 768வது திருநாமம் வியக்ரஹா என்பது. வியக்ரஹா என்னால் என்ன அர்த்தம்? வியக்ரஹா என்பது திருநாமம். பக்தானாம் அபீஷ்டதானேஷு வியக்ரஹா. வியக்ரஹா என்னால் துடிப்பு உடையவர் என்று ஒரு பொருள். அது ஒரு பொருள் சொல்லலாம். வியக்ரஹா பரபரப்போடு இருப்பவர். என்ன சொல்றாருன்னா, பக்தானாம் அபீஷ்டதானேஷு, இது ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற அர்த்தம். பக்தர்கள் விரும்பியவற்றில் கொடுப்பதில், அவர்கள் பக்தர்கள் விரும்பியவற்றை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா, அதிலே வியக்ரஹா துடிப்பு உள்ளவர், ஒரு பரபரப்பு உள்ளவர் என்று அந்த ஒரு அர்த்தத்தை காட்டினார். இன்னும் ஒரு அர்த்தமும் சொல்லுகிறார். அதாவது விகதம் அக்ரம் அந்தஹா விநாசம் எஸ்யேதி வியக்ரஹா என்று அழிவில்லாதவர். அதாவது அக்ரம் என்னால் அந்தம், முடிவு, அந்தம் என்னால் விநாசம், அது அடியோடு இல்லாதவர் என்று அதுவும். ஆனால் பக்தர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு பலன் கொடுப்பதிலே துடிப்பு உள்ளவர் என்று ஆதிசங்கரர் காட்டின அர்த்தம் மிகவும் அற்புதமான அர்த்தம். அது பக்தானாம் அபிஷ்டதானேஷு வியக்ரஹா. இது சாதாரணமாக இப்படிப்பட்ட அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டுவார். இந்த இடத்துல ஆதிசங்கரரே இந்த அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். இப்பொழுது வியக்ரஹா என்பதற்கு என்ன சொல்றாருன்னா, துடிப்பு, அதாவது பொறுமை இல்லாதவர், பரபரப்பு உள்ளவர் என்று அர்த்தம் சொன்னோம் அல்லவா. அந்த அர்த்தத்தை கிருஷ்ணாவதார விஷயமாக வைத்து பராசர பட்டர் எப்படி அர்த்தம் காட்டினார்னா, அர்ஜுன வைரி நிகிரஹே யுத்த கர்ம அசகமானஹ வியக்ரஹா. அதாவது அர்ஜுனன் தன்னுடைய விரோதிகளை எல்லாம் அடக்க வேண்டும் அல்லவா, அதற்கு அவன் அம்பை எடுத்து தொடுத்து யுத்தம் செய்ய வேண்டும். அது வரைக்கும் கூட கண்ணனுக்கு பொறுமை இல்லையா. ஐயோ, இந்த அர்ஜுனன் அவனுடைய விரோதிகளை இன்னும் இவன் வதம் செய்யவில்லையே என்று தாமே அவனை வதம் செய்து விடலாமா என்று கூட பார்க்கிறாராம். ஒரு ஆயுதம் எடுப்பதில்லைன்னு சொல்லிவிட்டோம், என்ன செய்வது என்று திண்டாடுகிறான். அந்த சமயத்தில் ஒரு இடத்துல என்ன பண்ணினா, அத்தையும் மறந்து அர்ஜுனனை படாது பாடு படுத்தினார் ஒரு நாள் பீஷ்மாச்சாரியர் யுத்தத்தில். அந்த அதாவது நிறைய அம்புகளை எய்து அர்ஜுனனை துன்புறுத்த தொடங்கினார். அப்பொழுது கண்ணன் என்ன பண்ணினான், தான் செய்த சத்தியத்தையும் மறந்து அந்த அர்ஜுனனை காப்பதற்காக சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மருடைய கழுத்தை இப்பொழுதே நான் அறுத்து விடுகிறேன் என்று புறப்பட்டு போனான் என்று இதெல்லாம் மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான். அதைத்தான் இங்கே சொல்றார். அர்ஜுன வைரி நிகிரஹே, அர்ஜுனனுடைய விரோதிகளை கொல்லுவதிலே யுத்த கர்ம அசகமானஹா, அவன் யுத்தம் பண்ற வரைக்கும் கூட இவனால பொறுமையா இருக்க முடியல. அதுதான் வியக்ரஹா, பரபரப்பு உள்ளவன், துடிப்பு உள்ளவன், அடியவர்களை காப்பதிலே துடிப்பு உள்ளவன், அர்ஜுனனை காப்பதிலே துடிப்பு உள்ளவன் என்று அந்த அர்த்தத்தை எல்லாம் இங்கே கொள்ளும்படியாக பராசர பட்டர் அழகான அர்த்தத்தை காட்டினார். வியக்ரஹா என்ற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் இதை 2 விதமாக பொருள் கொள்ளுகிறார். அதாவது இந்த திருநாமத்திற்கே என்ன சொல்கிறார், பிரக்ரஹோ நிகிரஹோ வியக்ரஹா என்று இப்படி சப்தங்கள் இருக்கிறபடினால நிகிரஹோ வியக்ரஹா என்னால்னா அவ்யக்ரஹா என்றும் பதம் பிரிக்கலாம் இது. அதனால என்ன சொல்றாருன்னா, வியக்ரோ ந பவதீதி அவ்யக்ரஹா, கலக்கம் இல்லாதவன், துடிப்பு இல்லாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிட்டார். அவ்யக்ரஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இரண்டாவதாக வியக்ரயித்தி பதச்சேதே, இல்லை அவ்யக்ரஹான்னு கொள்ளாமல் வியக்ரஹான்னே பரம் கொண்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர் விசேஷமான அர்த்தம் தமக்கே உரிய பாணியில காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்னா, வி என்னால் பறவை, பக்ஷி அப்படின்னா இந்த இடத்துல கருடனை சொல்லுகிறது. அக்ரே எஸ்ய, வி அக்ரே எஸ்ய வியக்ரஹா, தமக்கு முன்னே கருடனை உடையவர் என்று அர்த்தம் சொன்ன. எல்லா பெருமாள் திருக்கோவில்கள் எங்கே போனாலும் நீங்கள் பார்த்தீர்களானால் அத்தனை கோவில்களிலேயும் முதலிலே கருடன் சந்நிதி தான் இருக்கும். அப்புறம்தான் பெருமாள் எம்பெருமானை பார்த்தா மாதிரி கருடன் எழுந்தருள் இருப்பார். ஆக தமக்கு முன்னே கருடன் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் கருடாழ்வான் பகவானுக்கு முன்னே எழுந்தருள் இருக்கிறான். அதனால வியக்ரஹா என்னால் என்ன, கருடனை தனக்கு முன்னால் உடையவர் என்று, அப்படி தனக்கு முன்னே கருடனை உடையவர் என்ற அர்த்தத்தை இப்படி காட்டுகிறார். இப்படி பகவானுடைய திருநாமங்கள் அற்புதமாக தொடர்கின்றன.
தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.